NCERT 12th Physics Chapter 1 Exercise 1.3. Check that the ratio KE square by GMEMP is dimensionless. Look up a table of physical constants and determine the value of this ratio. What does the ratio signify? So, ரெண்டு question கேட்டிருக்காங்க. ஒன்று, இந்த KE square by GMEMP வந்து dimensionless நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது யூனிட்டே இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். அதே டைம் இந்த ரேஷியோ வந்து என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். ஸோ கே இ ஸ்கொயர் பை ஜிஎம்இஎம்பியோடைய யூனிட் நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு கேக்கும் ஜிக்கும் என்ன யூனிட் வருங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேங்கிறது என்னது, நமக்கு எங்கேருந்து வந்துச்சு? நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எஃப்இ ஃபார்முலா என்ன, அதாவது கூலும்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா கே இன்டூ Q1 Q2 by R ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம். அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம்? G இன்டூ M1 M2 by R ஸ்கொயர். ஸோ இங்கே MEMPங்கிறதுல MEMP by R ஸ்கொயர் போட்டிருக்கேன். இங்கே Q1 Q2க்கு பதிலாக இங்கே ரெண்டுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து நார்மலாகவே K E இன்டூ E இட் இஸ் E ஸ்கொயர் R ஸ்கொயர்னு பார்த்துட்டோம். இப்போது எனக்கு யூனிட் தானே வேணும். ஸோ கேயோட யூனிட் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் கே கேன் பி ரிட்டன் அஸ் எஃப்இ இன்டூ இப்படி இருக்குது. ஸோ எனக்கு கே மட்டும் வேணும். ஸோ ஐ ஹேவ் டு டேக் திஸ் இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் தட் சைட். ஸோ அந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை இ ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் யூனிட்? நியூட்டன். ஓகே, அண்ட் ஆருங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கிற போது மீட்டர் ஸ்கொயர். அண்ட் எலக்ட்ரான் ஸ்கொயருக்கு சார்ஜ், தட் இஸ் கூலும் ஸ்கொயர். ஸோ இதுதான் கேயுடைய யூனிட். இதுதான் யூனிட். இப்போ இதில் ஜியோட யூனிட் பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் ஜி? ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி ஆர் ஸ்கொயர் பை எம்இஎம்பி. ஓகே, ஸோ எஃப்ஜி அப்படிங்கிற போது அகெயின் நியூட்டன், ஆர் ஸ்கொயர் அகெயின் மீட்டர் ஸ்கொயர், அண்ட் எம்ஜிஎம்பி வந்து கேஜி ஸ்கொயர். ஸோ இப்போது ஜியோட யூனிட் இஸ் திஸ் ஒன். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ நம்மளோட என்னது? கே இ ஸ்கொயர் பை ஜி எம்இஎம்பி, ரைட்? ஸோ கேயோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர். இ ஸ்கொயரோட யூனிட் என்ன? கூலும் ஸ்கொயர். அண்ட் ஜியோட யூனிட் என்ன? இட் இஸ் கீழே போடுறேன். ஓகே, ஆர்எல்ஸ் இப்படி டிவைட் பண்ணுறதுக்கு பதில் இங்கேயே போடுறேன். நியூட்டன் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் by kg square. Okay, MEMP. So ME is what? Kg into kg. So kg and kg is kg square. So kg square cancel ஆகும். Coulomb square cancel ஆகும். Newton cancel ஆகும். Meter square. So it is equal to 1. So unit இல்லை. So it is dimensionless. So இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா ஒரு வேல்யூ கேட்குறாங்க. வாட் இஸ் ரேஷியோ சிக்னிஃபைஸ், அது என்ன வேல்யூஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்? எஃப்இ பை, அதாவது இந்த நம்ம இந்த கேஇ ஸ்கொயர் பை ஜிஎம்இஎம்பிங்கிறது எப்படி வந்திருக்கும்? ஆக்சுவலாக இந்த கேஇ ஸ்கொயர் ஜிஎம்இஎம்பி இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்குது. பட் இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் வரல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்க? எஃப்இ பை எஃப்ஜி தான் எனக்கு. ஸோ இதே பார்க்கலாமே, எஃப்ஜி பை எஃப்இ, எஃப்இ பை எஃப்ஜின்னு போட்டோம் அப்படின்னா என்னாகும்? எஃப்ஜி பை எஃப்இங்கிற போது இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் பி கெட்டிங் வாட்? கேஇ ஸ்கொயர் பை ஜிஎம்இஎம்பி. ஸோ எனக்கு இந்த ரேஷியோ என்ன சிக்னிஃபை பண்ணுது? எஃப்இ பை எஃப்ஜி அதான் சிக்னிஃபை பண்ணுது. அண்ட் ஒன் மோர் திங், டிஸ்டன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகுறதுனால இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ்னு வரும். டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வேல்யூ கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ? வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் வந்து ஈஸியாகவே நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் 1.3ல பார்த்துருப்போம். ஸோ இதே கொஸ்டின் தான். அதாவது எஃப்இ வந்து இதே இது போட்டிருப்போம், எஃப்ஜி வந்து இது போட்டிருப்போம். ஓகே, அண்ட் எஃப்ஜி பை எஃப்இ பை எஃப்ஜியோட வேல்யூ அகெயின் இ ஸ்கொயர். கேன்னு இருந்தது, அந்த கே தான் 1/4πε0. ஸோ இது ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ 2.4 × 10⁻39. ஸோ இந்த ரேஷியோடைய வேல்யூ என்ன? ஐ மீன் எஃப்இ பை எஃப்ஜி. வாட் இஸ் த வேல்யூ? அதாவது கே இ ஸ்கொயர் பை ஜிஎம்இஎம்பி உடைய வேல்யூ என்ன? தட் இஸ் கே உடைய வேல்யூ இஸ்
9 into 10 power 9. எலக்ட்ரான்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் 1.6 into 10 raised to minus 19 the whole square தெரியும். And G உடைய value 1.67 into 10 raised to minus 11 தெரியும். And mass of electron is what? 9.1 into 10 raised to minus 31 into mass of proton is 1.67 into 10 raised to minus 27. So இதெல்லாம் solve பண்ண bookல already இருக்குது. So the answer is 2.4 into 10 raised to 39. Okay. So what does the ratio signifies? The value. This is the value for Fe by Fg. And what does it signify? அப்படின்னு கேட்டாங்கன்னா the electrostatic force and the gravitational force between electron and proton is this one. Okay, where the distance is constant. So main point it is independent of the distance, or I can write it as distance is constant for Fe by Fg. So this is the answer. So value is this. So dimensionless prove பண்ணிட்டோம். Value with and distance வந்து constant இருக்கு for Fe by Fg. This is the ratio signifies. So this is the answer for exercise question. Thank you.